வணக்கம் இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். மாமதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடை கற்களை தகர்த்தெறிவோம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீண்டும் அதிரடி பிரச்சாரம் தொடக்கம். விஜய் நாளை காஞ்சிபுரம் மக்களுடன் சந்திப்பு. கூட்டத்தில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புக்கு அரசியல் கட்சிகளே பொறுப்பு. தமிழக அரசு திட்டவட்டம். இரண்டே வீட்டில் 510 வாக்குகள், இதையெல்லாம் களைய வேண்டும் என்பதற்காகவே எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம் என இபிஎஸ் பேட்டி. நேற்று முளைத்த காளான் என விஜயை நான் சொல்லவில்லை, பிரேமலதா விளக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை வணிக நோக்கத்துடன் பயன்படுத்த சமூக வலைதளங்களுக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. சென்னை கலாச்சார மையமாக திகழ்கிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம். ஊழல்கள் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திமுக 2026 மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. நைனா நாகேந்திரன் பேட்டி. சென்னையில் நாய்களுக்கு உரிமம் பெற அவகாசம் நீட்டிப்பு. சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. 20வது G20 உச்சி மாநாடு. தென்னாப்பிரிக்கா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. அடுத்த ஓராண்டு காலத்திற்குள் நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை முற்றிலும் நவீனமயமாக்கப்படும். அமைச்சர் அமித்ஷா உறுதி. டெல்லியில் மேலும் மோசமடையும் காற்றின் தரம். பொதுமக்கள் கடும் அவதி. உதட்டில் முத்தம் கொடுக்கும் பழக்கம் தோன்றி 2 கோடி ஆண்டுகளாகிறது. மனித குரங்குகள் ஆய்வில் தகவல். விபத்துக்குள்ளான தேஜஸ் விமானம், விமானி உயிரிழப்பு. டாக்கா மற்றும் வங்கதேசத்தின் பல பகுதிகளில் நிலநடுக்கம். ரெக்டர் அளவுகோலில் 5.7 பதிவு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.